ஒரு மனிதன் தாயின் கருவில் உதயமாகும் போது ஜனனமும் மரணமும் தீர்மானிக்கப்படுகிறது. இடையில் இந்த நட்சத்திரங்களை உள்ளவர்களை கல்யாணம் செய்து கொண்டால் அவர்களுடைய ஆயுள் முடிந்துவிடும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு மூட நம்பிக்கையில் ஒன்று தானே. எங்கேயோ ஒரு இடத்துல நிகழ்ந்திருக்கலாம். இந்த நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் திருமணம் செய்து அந்த காலகட்டத்தில் உடனே 6 மாதத்தில் 1 வருடத்தில் மாமனார் இறந்தார், மாமியார் இறந்தார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது உண்மை இல்லை. அவங்களுக்கு ஆயுள் முடிந்திருக்கும், அவங்க மரணித்திருப்பாங்க. பழமொழி சொல்லுவாங்க, காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதை அப்படின்னு. அதனால் அது உண்மை இல்லை. இந்த நட்சத்திரத்தை காரணம் காட்டி தயவு செஞ்சு ஆண் பெண் அவர்களை நீக்காதீங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் ஓரளவுக்கு பெரிய கெட்டிக்காரங்களாகவும் திறமைசாலிகளாகவும் நல்ல படித்தவங்களாகவும் பகுத்தறிவு உள்ளவங்களாகவும், இன்னும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பக்தி உள்ளவங்களாகவும், கடகத்தில் பிறந்தவர்கள் வீரம் மிக்கவர்களாகுங்கிற மாதிரி சிறப்பு தன்மைகள் உள்ளவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள்.